நான் ஃபர்ஸ்ட் நன்றி சொல்லி இந்த ஒரே ஆரம்பிக்க நினைக்கிறேன். இப்படி ஒரு நகைச்சுவை மன்றம் இருக்கு, இப்படிலாம் பேசலாம் அப்படின்னு சொன்னதை எனக்கு அறிமுகப்படுத்தின பாஸ்கர் ஐயா தான். அவர் தான் வந்து நாங்க வந்து வாக்கிங் போவோம், சுந்தரம் பார்த்து ஐயா பழக்கமானாரு, இப்படி இருக்கு நீ வந்து பேசி பாரு அப்படின்னாரு. நான் வந்து தீர்ந்தவள் தியாகராஜர் கல்லூரியில தான் படிச்சேன். அங்க படிக்கும் போது நான் ஸ்பீச்ல பேசினதான், அதுக்கப்புறம் அடுத்து பேசவே இல்லை. இங்கதான் எனக்கு திருப்பி வந்து ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நான் வந்து உளவியல் துறையை சார்ந்து கொண்டேன். அதனால எனக்கு உளவியல் கருத்தை நோக்கி நாம ஒரு கருத்து பார்ப்போம். நம்மளோட மனிதனோட வாழ்க்கை முழு நேர வேலை என்ன அப்படின்னா ரெண்டே தான். ஒண்ணு, நம்மளை பத்தி நம்மளே யோசிச்சுட்டு இருப்போம். இன்னொன்னு, நம்மளை பத்தி பிறர் எப்படி யோசிப்பாங்கன்னே யோசிச்சுட்டு இருப்போம். இப்படிதான் நம்மளோட முழு நேர வாழ்க்கையும் கழிஞ்சு போய்கிட்டே இருக்கு. இன்னைக்கு கூட எல்லாரும் என்ன பண்ணிருப்பீங்க, காலைல எந்திரிச்சோடனே இன்னைக்கு என்ன உடை கொடுக்கலாம், இது எனக்கு நல்லா இருக்குமா, இதை மித்தவங்க எப்படி நினைப்பாங்க, நான் போட்டு போனா நல்லா நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்களா, நல்லா இருக்குன்னு சொல்லிட்டா என்ன பண்றது. எல்லாருக்குமே ஒரு இது இருக்கும். ஒருத்தன் வந்து நல்லாவே இல்லப்பா, என்ன ட்ரெஸ் போட்டிருக்க, இதை போய் போட்டு வந்தீங்கன்னா அடுத்த ட்ரெஸ் தொடவே மாட்டோமே, உள்ளக்கே சரி இன்னைக்கு அன்னைக்கே நல்லான்னு சொல்லிட்டாங்க, அதை போய் நம்ம இன்னைக்கு போய் போடுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தொடவே மாட்டோம். அது பாட்டுக்கு உள்ளக்கையே கிடக்கும், அலமாரிலே தூங்கிட்டே இருக்கும். இதுக்கு இன்னொரு சிறந்த எடுத்துக்காட்டு உங்களுக்கு சொல்றேன். நான் வந்து கல்லூரியில வந்து இதே கருத்தை வந்து சொன்னேன். சொல்லும் போது ஒருத்தவங்க வந்து சொன்னான், எனக்கும் இது மாதிரி ஒன்று நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. என்ன அப்படின்னா வந்து அவங்களுக்கு வந்து 22 வயசு ஆகுது. அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்குமா ஒரு பார்பி போட்ட ஒரு பேஸ்ட், பல்லு வெளுக்கிற சாதாரண பேஸ்ட், அதை வாங்கணும்னு சொல்லி நினைப்பாங்க. அது வந்து ஒரு இனிப்பு சுவை சார்ந்த ஒரு பேஸ்டா இருக்கும். சரி அதை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு போனா அங்க ஒரு இளம் பெண்ணு தான் இருக்கா. அவதான் வந்து பில் போட்டுருக்கான். என்ன சார் வேணும் அப்படின்னா, எப்படி இந்த பொருள் போய் கேட்கறது, தப்பா நினைச்சுக்கிடுவோம் நம்மள, என்ன இவ்வளவு பெருசா வளர்ந்துருக்கான் இவன் போய் பார்பி போட்ட பேஸ்ட் போய் கேட்டுக்கிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கான். அக்கா அக்கா எனக்கு வந்து பேஸ்ட் வேணும்க்கா, என்னோட அக்கா ஊர்ல இருந்து வந்திருக்கா, அந்த குழந்தைக்கு பேஸ்ட் வேணுமா, அதனால வாங்குறதுக்காண்டி வந்தேன் அப்படின்ட்டு. நாம என்ன பண்றோம், ஒரு விஷயத்த நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க மாத்தி அப்படியே வெற்றி புன்னகை, அவனுக்கு அப்படி ஒலிம்பிக்ல என்னமோ பெரிய போய் மெடல் வாங்கின மாதிரி வெற்றி புன்னகை, அப்பா நம்ம வாங்கிட்டோம்ப்பா பேஸ்ட், அவங்களுக்கு தெரியவே தெரியாது அப்படின்ட்டு. இதை வந்து உளவியல் என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்பாட்லைட் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அர்த்தம் அப்படின்னா வந்து நம்மளதான் எல்லாருமே பாக்குறான், நம்ம நடந்தா பாப்பா, ஓடுனா பாப்பா, நின்னா பாப்பா அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டே இருக்கும். ஆனா இந்த உலகத்துல எல்லாருக்கும் அவங்கவுங்களுக்கு தனித்தனியா வேலை இருக்கும். அவங்கவுங்க வேலையை பாக்குறதுக்கே அவங்களுக்கு டைம் பத்த மாட்டேங்குது. இதுல உங்களை வேலை கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்கன்னா கண்டிப்பா மாட்டாங்க. ஆனா எல்லாரும் நினைச்சிட்டு இருப்போம், நம்மளதான் பாக்குறாங்க, ஐயோ நம்ம கரெக்டா உட்காந்துருக்கோமா, நம்ம கரெக்டா நடக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நம்மளன்னு சொல்லி நம்ம நினைச்சுக்கிட்டே இருக்கனால பாதி வாழ்க்கை அதுலயே போயிடுது. இதுல சில விதிவிலக்குகள் ஆள்லாம் இருப்பான். நானும் யாரையுமே நினைக்க மாட்டேன், யார் நினைச்சா எனக்கு என்ன, நான் என் வாழ்க்கையை நான் நினைக்கிற மாதிரி மட்டும்தான் செலுத்துவேன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு என்கிட்ட சொன்னான். நான் உடனே கேட்டேன், பாப்பா நீ வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் போடுவியா, இன்ஸ்டால ஸ்டோரி வைப்பியா? அதெல்லாம் வைப்பேன். எதுக்குப்பா வைக்கிற, பிறர் உன்னை பார்த்து நல்லா இருக்க, வா எவ்வளவு அழகா இருக்க அப்படின்னு சொல்லணும்காண்டி தானே வைக்கிற, அதையே நீ வைக்கிற, எதிர்பார்க்கிற எத்தனை லைக்ஸ் வந்திருக்கு, 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி 1 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி போய் பாக்குறது, எனக்கு எத்தனை லைக்ஸ் வந்துருச்சா, நீங்க நிறைய லைக்ஸ் வந்துச்சு, ரொம்ப அழகா இருக்கும் போல, இதே மாதிரி அடுத்த வாட்டி ரெடி ஆகணும்ட்டு. இந்த எதிர்பார்ப்பு நம்ம திரும்பி எதிர்பார்க்கறதுனாலதான் திரும்பி செயல்களை செய்யறோம். இந்த எல்லாத்தையும் எதிர்பார்க்கறது தப்பு இல்ல, ஆனா நம்ம எதிர்பார்த்து நடக்கணும்னு நினைக்கிறோம்ல, அதுதான் தப்பு. நம்மள பாக்குறது என்னமோ 5 நிமிஷம் தான், நினைப்பது என்னமோ 2 நிமிஷம் தான், ஆனா மறப்பது என்னமோ 1 நிமிஷத்துலயே. நம்ம 1 நிமிஷத்தை மறக்கிறதுக்காண்டி நம்ம ஏன் வந்து அவங்களுக்காண்டி வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிறீங்க? நம்ம வாழ்க்கைன்றது நாடக மேடை மாதிரி கிடையாது. ஒரு நாள் நடிச்சுட்டு நான் இன்னைக்கு வீட்டுக்கு போறேன்னு சொல்ல முடியாது. நம்ம வாழ்க்கைன்றது ஒரு அற்புதமான காவியம். நம்ம அந்த காவியத்தை ரொம்ப அழகா வாழலாம், உங்களுக்காண்டி மட்டும் வாழலாம். மகிழ்ச்சியை தேடி ஓடாதீங்கள், மகிழ்ச்சியை தேடி வரும். நன்றி. சூப்பர், அருமை.